டாக்டர் செந்திலா? ஆமாம். எஸ், ஐ எம் டாக்டர். நீங்கள்? சார், நான் துடியலூர் இன்ஸ்பெக்டர். என் பையன் கொஞ்ச நாளாக வினோதமாக நடந்துட்டுருக்கான். உங்கள் டைம் கிடச்சா நல்லாயிருக்கும். நாளைக்கு ஈவினிங் 7:30 வந்துடுங்க. ஓகேம்மா, நான் பத்திரமா வந்துட்டேன். வர கொஞ்சம் லேட் ஆகும். இங்கே மழை நேரம் பார்த்து வாங்க. கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தீங்க, வர சொன்னீங்க? ஆமாம் சார், கொஞ்ச நாளாக என் பையன் வித்தியாசமாக நடந்துக்கிறான். தனியாக பேசுகிறான். எனக்கே பயமாக இருக்குது. பையன் உள்ளே தானே இருக்கான்? ஆமாங்க சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு சில கேள்விகளும் உங்களை நான் கேட்பேன். அதுக்கு தெளிவாக பதில் சொல்லிட்டீங்கன்னா இப்போ வீட்டுக்கு போயிடலாம். ஓகே? சொல்லுங்கள் விஜய், உங்கள் பேர் என்ன? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் பேர் என்னன்னு கேட்டம்மா. நீங்கள் எந்த கேள்வினாலும் நேரடியாகவே கேட்கலாம். இப்படி சுற்றி வளைச்சொன்னு கேட்க வேண்டாம். சொல்லுங்கள், நான் நேரடியாகவே கேட்குறேன். எவ்வளோ நாளாக இவ்வளோ வித்தியாசமாக நடந்துட்டு இருக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். வித்தியாசம்னா பைத்தியக்காரத்தனமா, லூஸு, மென்டலு, சைக்கோத்தனமா? சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிட்டு தானே நீங்கள் எல்லாம் ஆகணும். எல்லோரோட வாழ்க்கையிலையும் ஒருத்தர் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பான். அந்த மாதிரி என் வாழ்க்கையிலும் ஒருத்தர் இருந்தான். என் நண்பன் ஒருத்தன். அவன் பேர் கதிர். நான் லைஃப்பில் எல்லாமே அவன்கிட்ட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அவனும் லைஃப்பில் எல்லாமே என்கிட்ட சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு என்னோட்ட வேறு கிடையாது. நான் எது சொன்னாலுமே நம்புகிற ஒரு கேரக்டருங்க அவன். நாங்கள் நிறையா பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் என்ன பேசணுன்ட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது அவனுக்கும் ஞாபகம் இருக்காது, எனக்கும் ஞாபகம் இருக்காது. நாங்கள் ஒரு நாள் ஒரு விளையாட்டாக ஒரு காரியம் ஒன்று பண்ணோம். ஆனால் அது எங்கள் லைஃப்பை மாற்றிட்டு அப்போ எங்களுக்கு தெரியலை.
என் ஃப்ரெண்டை நானே கொண்டுட்டேன். அவனை நான் தான் கொன்னுட்டேன். நான் தான் அவனை கொன்னுட்டேன். நான் தான் அவனை கொன்னுட்டேன். ஸோ உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்ல வரீங்களா? எல்லாமே என் மேலே தான் தப்பு. நான் அவனை அன்றைக்கி கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது. அவன் ஹெல்மெட் கொடுத்தப்ப நான் வாங்கியிருக்கக்கூடாது. அவனுக்கு வாய் கூட பேச தெரியாது. அந்த நிலைமையில கூட அவனை காப்பாற்றுவேன் தோணியிருக்காதான்? நான் அப்போ கூட அவனை காப்பாற்ற மயக்க நிலையில் இருந்தேன். பேச முடியும் தெரிஞ்சும் காப்பாற்ற தோணியிருக்காதா? அவனை கொன்னதப்ப நான் தானே? கொன்னது நான் தானே? கொன்னது நான் தான். நான் தான் கொன்னுட்டேன் அவனை. நான் தான் கொன்னுட்டேன். நான் தான் கொன்னேன் அவன். நான் தான் கொன்னுட்டேன். என் மேலே தான் எல்லா தப்புமே. நான் தான் அவனை கொன்னுட்டேன். நான் தான் அவனை கொன்னுட்டேன். எல்லாமே என் மேலே தான் தப்பு. நான் கொன்னுட்டேன் அவனை. சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. தண்ணி குடிங்க. சரி சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என் ஞாபகம் இருக்கலாம். என் வீட்டில் நான் தனியாக இருந்தேன். எனக்கு புதுசாக 2 ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிடச்சாங்க. அவங்க கதிரை மறந்துட்டு வெளியே வந்துருன்னு எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே என் மண்டையில் ஏறவே இல்லை. வாழ்க்கையில் நம்ம என்னதானோ ஒரு சில விஷயம் மறக்கலான் இருந்தாலும் அதில் மறக்க முடியாத ஒரு சில விஷயம் நம்மளை மொத்தமாகவே பழைய நிலைமைக்கு கொண்டு போயிடும். மறுபடியும் நான் பழைய நிலைமைக்கு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அவன் கூட இருந்த எல்லா இடத்துலையும் நான் தனியாக நிற்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அவன் என் கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் நான் நினச்சே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நாள் கூட்டிட்டு போன. நீந்த அவனை கொன்னு. நீந்தா உன்னாலதான் அவன் செத்தான். நீந்த அவனை கூட்டிட்டு போன. நீந்தா கொல்ல அவனை. நீந்த அவனை பைக்கில் கூட்டிட்டு போய் கொண்டு இருக்க. நீந்தா இதுக்கெல்லாம் காரணமே நீந்தா. நீந்தா அவனை கொல்ல. நீந்தா அவனை கொல்ல. நீந்தா அவனை கொண்டு இருக்க. நீந்தா
என்னாச்சு தம்பி? ஏன் இந்த மலையில உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவனும் நானும் ஒன்றா போகும்போது இங்கே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு எங்கே பார்த்தாலுமே அவனை பார்க்குற மாதிரியே இருக்கு ப்ரோ. அவன் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியலை ப்ரோ. இந்த உலகத்துலேயே உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாம். உலகம் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் விதியும் கூட. இதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்லைடா தம்பி. எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கிட்ட வர முடியுமா? ஒன்று ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இந்த உலகத்தையே எடுத்துக்கோங்க. அதுவும் அது அந்த தொட்டியில் இருக்க ஒரு குட்டி மீன் நானும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை அந்த மீன் கொஞ்சம் செத்து போச்சுன்னா அந்த தண்ணி தொட்டி வருத்தப்படும். அதனால் அந்த மீனை தூக்கி போட்டால் அப்போ உயிரோடு இருக்க மீன் மறைஞ்சு போச்சுன்னா அப்போ அந்த தண்ணி தொட்டி வருத்தப்படும்ல. அந்த தண்ணி தொட்டி வருத்தப்படுறப்போ அந்த மீனோட இடத்துக்கு இன்னொரு மீன் வந்தால் தானே அந்த தண்ணி தொட்டி மறுபடியும் சரியாகும். வரலன்னா அந்த மீன் தொட்டி எப்படி வருத்தப்படும்? அதுபோல தான் இதுவும். பூமியும் மீன் தொட்டி ஒன்று, மீனும் நானும் ஒன்று. இப்போ நீ சொன்ன கதைக்கும் ரியல் லைஃபுக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் கையை ஒரு நிமிஷம் எனக்கு தரீங்களா? ஒரே ஒரு நிமிஷம். Change for us all. Isn't it? Free stuff. இப்போ நான் பார்த்ததெல்லாம் என்ன? அதுக்கான பதில் என்னன்னு ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கே தெரியும். நான் தான். ஏதோ சதீஷ்குமார் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வர 25ஆந்தேதி கல்யாணமா, கண்டிப்பாக வர சொன்னாங்க. சார் அர்ஜென்ட்டாக ஸ்டேஷன் போகணும். ஏரியாவில் ஏதோ பையன் ட்ரெயினில் ஆக்சிடென்ட் ஆகிட்டானா. சார் என் பையனுக்கு என்ன சார் ஆச்சு? வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? எனக்கு ஒரு நிமிஷத்தில் 3 விதமான வாழ்க்கையை கண்ணில் காட்டிட்டான். இப்போ நான் இருக்கிறது உண்மையாக இல்லையானே தெரியல. ஆனால் ஏதோ இருளுக்கும் நிஜத்துக்கும் இடையில தான் உங்கள் பையன் இருக்கான். ஆனால் அவன் ஆசைப்பட்ட இடத்துல தான் இருக்கான்.